கிரிவலம் அறக்கட்டளை நிர்வாகி அவர்களுக்கும் எங்களுக்கு உண்மையிலே இது தந்தது பெரிய உதவி. ஐயாவும் நானும் இருக்கோம். ஆனா இது தந்ததே 100% எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது திருகோணமலை மாவட்டம் மூதூர் இருதயபுரம் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். இங்க வந்து எங்களுக்கு 4 பிள்ளைகள் ஐயா 4 பேரும் கட்டிட்டாங்க. ஐயாவும் நானும் இருக்கோம். ஆனா இது தந்ததே 100% எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கிரிவலம் அவருக்கு நாங்க முன்னுக்கு நேர்ல சொல்லலாம், நீங்களா சொல்லுங்க. நன்றிய சந்தோஷம் 100 வயதுக்கு வாழணும் நாங்க அவருக்கு பிரார்த்திக்கிறீங்க. அவருக்கு மூளை கொஞ்சம் பிரச்சனைதா அப்படி அவருக்கும் இதான்ட்டு. அப்ப அப்பாவுக்கு மேலாதா? இவர் 5 பேரும் கூட. மூத்தாளார் இவவா? மூத்தா கல்யாணம் கட்டிட்டு போயிட்டா. அடுத்த இவ ரெண்டாவது இவ. நெல் எடுக்க போறேன். என்ன சாப்பாடு இங்க காலமே? என்ன சாப்பாடு இன்றைக்கு? சோறு கறி. நீங்க என்ன பேர் உங்களோட? அனிதா. நீங்க சமைப்பீங்களா? என்ன வீட்டுல நீங்களா சமைக்கிறது? இந்த பிள்ளையை தான் நாங்கள் கண்ட. நாங்கள் நேரடியாக வீட்டை போய் பார்த்த இடத்துல இப்போ உங்களுக்கு தெரியும், கூடுதலான நிதியை வந்து நாங்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறோம். உடனடியாக இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா காசு கொடுக்கறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். அப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவைகளுக்கு வந்தால் நாங்கள் எதுவும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து இவங்களோட தேவைக்காக 2 பிள்ளைகள் வந்து இயலாத ஒரு நிலையில் இருக்கிறதால எங்களோட கிரிவலம் அறக்கட்டளை நூடாக இவர்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு 10,000 ரூபா பணத்தை வழங்குறோம். என்னம்மா உங்களுக்கு ஓகே தானே? கூடயா குறையா உங்களுக்கு 10,000 குறைஞ்சிட்டா? இது 2 பேருக்கு தானே? இவங்களுக்கெல்லாம் இல்லை, அம்மாக்களுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்கா? ரைட். 2 சேர்ந்து பிடிக்கும். 2 சேர்ந்து பிடிக்கும். 2 வேலை. ரைட். இங்கே வந்து ஒரு 1 லட்சம் ரூபா பெறுமதியான வேலை திட்டம். நாங்கள் ஏற்கனவே வந்து 3 உதவி திட்டம் இங்கே செய்திருக்கிறோம். 3 உதவிகளும் வந்து வேறு கிராமங்களில் நடந்திருந்தாலும் அது நாங்கள் வந்து செய்கிற திருவண்ணாமலையின் 3வது உதவி திட்டம். இந்த உதவி திட்டத்தை வந்து செய்கிறவர் யார், அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறாருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை அறிஞ்சிருக்கவே மாட்டீங்க. எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு பொதி வந்திருக்கு, நாங்கள் எடுக்கிறோம் போகிறோம். அம்பாறை மாவட்டத்தில் உதவி செய்திருக்கிறோம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதவி செய்திருக்கிறோம், இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் உதவி செய்திருக்கிறோம், யாழ் மாவட்டத்தில் செய்திருக்கிறோம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம் என்று சகல இடத்திலேயும் இந்த பொதி வளங்கள் நடந்து கொண்டிருக்குது. கிசான் தர்ஷினி அக்காவும் அவர் தனியா கஷ்டப்பட்டு தனியா வேலைஞ்சு அதுல வர சம்பளத்துல இவ்வளவு நிதி இதுல அவர எந்த ஒரு இதுக்குமே இல்லை. அவர பேர் இல்லை, அவர ஊர் இல்லை, அவர இடம் இல்லை, அவர படம் இல்லை, அவர போன் நம்பர் இல்லை, எதுக்குமே இல்லை. அவர் கிளிநொச்சியில இருந்து வந்திருக்கிறோம். கிரிவலம் என்று சொல்லி நாங்கள் அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கிரிவலம் என்றவர் வந்து ஒரு தனிநபர். அவர் வந்து ஜெர்மனியில இருக்கிறார். இவர் வந்து இதுவரைக்கும் இந்த வெனர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ உதவி திட்டம். இது இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு, இவ்வளவு வேதனையை அனுபவிச்சு, அவங்கள அங்க கார் வேண்டாம, பங்களா கட்டாம, சொந்த பந்தத்துக்கு அனுப்பாம அவ்வளவு நிதியையும் எங்கட மக்களுக்காக, இங்க கஷ்டப்படுற மக்களுக்காக, தாயத்துல வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவ்வளவு பணத்தை அனுப்பி இன்றைக்கு நீங்க வணக்கம். இங்க உதவி செய்வதற்காக வந்திருக்கிற உங்களுக்கு பேர் தெரியாது, தம்பிக்கும் தர்ஷினிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அதே போல் ஜெர்மனியில் இருந்து உதவி செய்கிற கிரிவலம் உதவி திட்டத்தின் கீழ் உதவி செய்கிற
அண்ணனுக்கும் எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அவருடைய ஆயுள் இன்னும் நீண்ட காலம் அவருடைய சேவையும் நிறைவேறணும் என்று நான் இன்னும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு இறைவனிடமும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்த்து சொல்லணும் கிரிவலம் அன்னைக்கு ஒரு நன்றி சொல்லணும். புலம்பெயர்ந்த எங்கட உறவுகள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு அங்க இருந்து கொண்டு எங்கட மக்கள் இங்க கஷ்டப்படுறாங்களன்னு சொல்லி அவங்களுக்காக பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறாங்களே என்ன நல்ல சந்தோஷம். நாளைக்கு இந்த பரிசகராக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அது நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம் உங்களுக்கு. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். திருவோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசம் இருதயபுரம் என்ற பிரதேசம் கிராமம். இந்த கிராமத்துல நான் நிறைய உதவிகள் செய்யணும் எனக்கு இல்லை. இதுக்கு முன்பு நிறைய உதவிகள் இடம்பெற்றதாக கூறியிருந்தவங்க. நான் இதுக்கு முன்பதாக நிலாவளி குச்சவெளி பிரதேசத்துல உதவிகள் செய்து கொண்டிருந்தேன். ஒரு கிராமத்துல பல குடும்பங்களுக்கு இதே மாதிரி நிதி உதவிகள் வந்தது. இப்படியான பொருட்களை வழங்கி கொண்டிருந்தான். யாருடாகன்னு சொன்னா கிரிவலம் என்ற ஒரு அண்ணா. எல்லாருக்கும் உங்களுக்கு அண்ணா, எனக்கு அப்பா. அவர் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் இப்போ வரைக்கும். என்னுடைய தந்தையார் அப்படிதான் நான் நினைச்சு பேசுறேன். அவர்கிட்ட இருந்து என்னுடைய பாரதி அண்ணாக்கு காசு வந்தா அவர் உடனே கால் பண்ணி சொல்வார். என்னுடைய பாரதி நான் கால் பண்ணி டக்குனு ரெண்டு சொல்லி அவர் எனக்கு கோஆப்ரேட் பண்ண நான் டக்குனு கால் பண்ணி சொல்வேன். அப்போ நான் குச்சவெளி பிரதேசத்துல இருந்து நிதி உதவி செய்துட்டு வரேன். இப்படி பொதிய கொடுத்துட்டு வரேன். எனக்கு கோலன்னு வருது. மூதூர் இருதயபுரம் என்ற பிரதேசத்துல தரிசினி அக்கான்றவங்க இருக்காங்க. அவங்கள போய் சந்திச்சுட்டு போங்கன்னு சொல்லி நான் உடனே வந்து இங்க சந்திக்கிறேன். அவங்க நேம் லிஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. நேம் லிஸ்ட் எடுத்துட்டு நான் போயிட்டு ஒரு 1 வீக்ல ஒரு வாரத்துல இந்த பொதியை தந்துருந்தாரு. கிரிவலம் ஜெர்மனி நாட்டில் வசிக்கிற என்னுடைய தந்தையார் சொன்ன பாரதி நான் சொன்ன எந்த விதமான வீடியோக்குள்ள எந்த விதமான செய்தியிலேயோ எங்கேயுமே காண மாட்டீங்க. ஆனால் பாரிய தூர நோக்கூடிய ஒரு செயற்திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. சமூக சேவை, கல்வி என்று சொல்லி பல சேவைகளை இந்த வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கிற தமிழ் பிரதேசங்கள்ல செய்து கொண்டிருக்காங்க. மிகவும் இந்த பெரிய வளங்கிற ஒரு சகோதரனுக்கு கோடான கோடி நன்றியோட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுக்கு மேலே எனக்கு சொல்லவே முடியாது. சரியான கவலையாக இருக்குது. அந்த சகோதரனுக்கு நீண்ட ஆயுள ஆண்டவர் கொடுக்கணும் என்று கோடான கோடி தோத்திரம் பண்ணுகிறேன். நன்றி. பார்க்கலாம் எல்லாம் போய் கேவிஆர் என்ற பாரதி என்ற யூடியூப் சேனல் எல்லாரும் இப்போ யூடியூப் சேனல் பார்ப்பீங்க இல்லையா? எல்லாரும் இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருக்கும் இப்போ 990 பேக்கேஜ் போட்டால் எல்லாருக்கும் யூடியூப் பார்க்கலாம். அப்போ கேவிஆர் என்ற பாரதி யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வேலை திட்டங்களும் இருக்குது. உங்களோட வீட்லையும் தான் உங்களோட வீட்டில் உங்களோட பக்கத்து வீட்டில் யாருக்காவது கல்வி பிரச்சனை இல்லை உங்களோட வீட்டில் யாருக்காவது பிரச்சனைனாலும் கூட இந்த யூடியூப் சேனலூடாக இல்லை இந்த தொலைபேசி இலக்கங்கூடாக தொடர்பு கொண்டால் உங்களுக்கான உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய வழி ஏற்பாடுகளை செய்திருக்காங்க இந்த கிரிவலம் அறக்கட்டளை. இந்த கிரிவலம் அதோடு இந்த பொதிகளை இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க எனக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கு உதவி செய்கிற அவருக்கு மிச்ச நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதால் இன்றைக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ், அதால் அவங்க கொண்டாட இருக்கிற சில வீடுகளில் சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பாங்க. அதுக்கும் நாளைய தினம் அவங்கள வீட்டில் அடுப்பெறுகிறது, சமைச்சு சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு என் முதற்கண் வணக்கம். மீண்டும் ஒரு முறை அவருடைய ஆயுள் இன்னும் நீண்ட காலம் இருக்கணும், இந்த உதவி திட்டமும் நீண்ட காலம் நிறைவேறணும் என்று பிரார்த்திப்பதோடு நன்றி, வணக்கம். இது அவர சொந்த உழைப்பில். உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை நீங்க ஒரு சொந்தக்காரர் இருந்தா கேளுங்க, இரவு பகலா வேலை செய்வாங்க, பனி கொட்டுற நேரத்துல வேலை செய்வாங்க, அந்த விரல் எல்லாம் வெடிச்சிடும்.
வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் மூதூர் இருதயபுரம் என்ற இடத்துல கிரிவலம் அறக்கட்டளையினூடாக இன்றைய நாள் இந்த அனர்த்தத்தின் போது வேலையில்லா காரணத்தினால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதை விட கிறிஸ்மஸை முன்னிட்டு இவர்களின் நிலைப்பாடினை அறிந்து உலருணவினை தந்துதவிய கிரிவலம் அறக்கட்டளை நிர்வாகி அவர்களுக்கும் இதனை உரிய நேரத்தில் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த கிஷான் தம்பி அவருக்கும் எவ்வளவு தூரம் இருந்து பயணித்து எங்களை பார்வையிட்டு நேரடியாக இதை எங்களுக்கு தர வேண்டும் எனும் நோக்கத்தோடு இங்கு வருகை தந்திருந்த பாரதி அண்ணா அவருக்கும் இந்த தருணத்தில் என் சார்பாகவும் என் கிராம மக்கள் சார்பாகவும் இவ்வுதவிகளை பெற்ற அனைவர் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு இத்தருணத்திலே இந்த கிரிவலம் அறக்கட்டளை எவ்வளவோ நற்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இப்பணிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்துவதோடு எங்கள் கிராமத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். இங்கு நிறைய மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சிறு கல்வி உபகரணங்களையும் எங்களுக்கு தந்துதவ வேண்டும் என்றும் இத்தருணத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமா அது கிடைச்சது? சந்தோஷம். நாளைக்கு கிறிஸ்மஸ் என்ன உங்களுக்கு? என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு பிரச்சனை நீங்க கிறிஸ்தவமா? நீங்க உங்களோட குடும்ப நிலை அவர் கூலி தொழில் தான். எனக்கு 3 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகள். மற்றது அம்மா இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் என்னோட தான். இப்போ எங்களுக்கு உண்மையிலே இது தந்தது பெரிய உதவி. சந்தோஷம். சாமான்கள் உண்மையிலே கஷ்டம். சாமான்கள் தம்பிக்கு நன்றி சொல்றேன். கடவுளை ஆசிரியர் அவருக்கு அந்த பொருள் கிடைச்சி இந்த நேரம் உங்களுக்கு கிடைச்சது சந்தோஷம். நீங்க கிறிஸ்தவ நாளைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்வு இருக்கிறதால இது ஒரு அளவு உங்களை சமாளிக்கும். எனக்கு சரியா சங்கத்தோட கொஞ்சம் சமைச்சு சாப்பிடும். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 4 பிள்ளைங்களும் போயிட்டாங்க. நாங்கள் எங்கேயும் தங்கி தான் இருக்கோம். நான் தான் எல்லாம் சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க ஒரு கிழமைக்கு நான் தனியே தான் இருக்கேன். கிழமைக்கு எனக்கு சாப்பிட காணும். அதால ரொம்ப நன்றி. எனக்கு தான்